பகுதிக்கு தங்களை அன்புடன் தர வேண்டும். இன்னைக்கு நம்மளோட திருப்பூர் தொகுதி மண்டல செயலர் திரு ரமேஷ் அவர்கள் இருக்காங்க. அவரோட நம்ம உரையாட ஆரம்பிக்கணும். சரிங்களா? நம்ம கேள்வி கேட்கிறோம். தமிழ் தேசியம் சம்பந்தமா நீங்க போராடி இருக்கீங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு நாங்க கேள்வி கேட்கிறோம். 60 ஆண்டுகளாக திராவிடம் மாறிச்சு. ஆனா அந்த 60 ஆண்டு காலத்துல திராவிடத்தோட வளர்ச்சி நல்லாது, தமிழர்களின் வளர்ச்சி எப்படி இருக்கு? தமிழ் தேசியம் திராவிடத்துக்கு மாற்றம் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 70 ஆண்டு கால தமிழ் தேசிய திராவிடத்தை தமிழ் தேசியம் வெல்லுமா அப்படிங்கறதுதான் உங்களுடைய வெற்றி கேள்வி. அதுதான் உங்களுடைய சந்தேகமா இருக்கு இல்லையா? எழுப்பக்கூடிய கேள்வியும் அதுதான். 70 ஆண்டு கால திராவிடத்தை தமிழ் தேசியம் வீழ்ச்சி 10 ஆண்டுகளுக்கு மேலாம். இன்னைக்கு 26 2016 முதல் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 1.1 விழுக்காடு வாக்கு எடுத்து களத்தை விட்டு என்னைக்கு போகல. ஒரு பெரும் தோல்வியா இருந்தா கூட தமிழக மக்களை சந்திச்சு தமிழ் தேசியங்கிற ஒரு கொள்கையை அண்ணன் செந்தமிழ் சீமான் தலைமையில எடுத்து வச்சு முதல் தேர்தலில் கிடைச்ச ஒரு தோல்வியை விட்டு வெளியேறாம, களத்தை விட்டு வெளியேறாம என்னைக்கு ஜெயலலிதா கருணாநிதி உயிரோட இருக்கும் போது அடுத்த கட்டத்துக்கு நாம் தமிழரும் தமிழ் தேசியம் நடந்ததோ அன்னைக்கே திராவிடத்தை வென்றுட்டோம். திராவிடத்தை வென்றதன் விளைவுதான் 2021 சட்டமன்ற தேர்தலை முழுமையா சந்திச்சு 24 பாராளுமன்ற தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நாம் தமிழர் மாறி இருக்கிறதுக்கான காரணம் திராவிடத்தை 14 வீழ்த்த தொடங்கி வீழ்த்திக்கிட்டே வரும். 2026 திராவிடத்துக்கு முடிவிலே நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் எழுதும். திராவிடத்தோட முடிவுன்றது தமிழ் தேசியமா மட்டும்தான் இருக்கு. திராவிடத்தையும் ஆரியத்தையும் வீழ்த்தக்கூடிய ஒரே சக்தி தமிழ் தேசியத்துக்கு மட்டும்தான். இந்த இந்திய பெருநிலத்துல திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் ஒரு சேர வென்று வீழ்த்தி முடிக்கக்கூடிய சக்தி தமிழ் தேசியத்தால் வேற யாருமே. இரண்டாவது, விவசாயம், கல்வி மற்றும் அரசு வேலை வாய்ப்புகளில் சீமான் முன்வைக்கும் அதிரடி மாற்றங்கள் நடைமுறைக்கு சாத்தியம் நினைக்கிறீங்களா? உதாரணத்துக்கு ஆடு மாடு நாங்க ஆய்வு படிச்சுட்டு ஆடு மாடு வைக்கணுமா? எங்களுக்குலாம் என்ன தலைவியா? நாங்க எப்போ ப்ரொஃபஷனலா ஸ்டேட்டஸா இருக்கோம், எங்களை போய் இப்படி நிப்பாடுறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு இளைஞர்கள் கேட்கிறாங்க. இது பத்தி நாங்கள் கருது படிப்புங்கிறது உலக மாற்றங்களுக்கு அறிவியல் வளர்ச்சியினுடைய ஒரு படிநிலை தான் படிப்பு. இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பமே பெரும்பாலும் வளர்ந்து ஏங்கிற இடத்துக்கு வந்தது. இது மனித பரிணாம வளர்ச்சியில் வருவதுதான். ஆனா மனிதன் உருவான நாள்ல இருந்து இன்னை வரைக்குமே மனிதன் மாறாத ஒரு உணவு தேவை. அந்த மனிதனுக்கு உணவு கொடுக்கக்கூடிய விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் இல்லாம மனித சமூகம் முன்னோக்கி விரடிக்கூட இருக்கு. இதை விட்டுட்டு நீங்க எத்தனை ஏஐ பண்ணாலும் சரி, என்னன்னா ஏற்கனவே சொல்றாரு, எத்தனை ஜீவி வந்தாலும் கைக்கு விவசாயம் தான் உதவுங்கிற மாதிரி விவசாயத்தையும் இயற்கை வளங்களையும் அந்த நாட்டினுடைய மலைவளம், மண்வளம், மலைவளம், கனிம வளம், நீர்வளம், நீர்வளம் இதெல்லாம் காக்க தவறிய நாடுகள் வறுமையும் பிடிக்கிற போராட்டங்களுக்கு தள்ளப்பட்டு பெரும் பெரும் போர்களை சந்திச்சு அந்த இனங்கள் வாழ்ந்ததற்கான அடையாளமே இல்லாமல் முதல்ல மனிதனுக்கு அடிப்படை தேவை உணவு. அதுங்கிறது அவனுடைய மொழி, அவனுடைய பண்பாடு, அவனுடைய கலாச்சாரம். இந்த ரெண்டையும் பயன்படுத்த இனங்கள் தங்களுடைய அடையாளங்களை பரதேசிகளாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால தமிழர்கள் 50,000 ஆண்டுகளாக அவங்களுடைய தொன்று தொட்ட வேளாண்மையும் தொன்று தொட்ட மொழியாகிய தமிழையும் தொன்று தொட்ட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கட்டி காத்து கொண்டு வரதுனால எத்தனையோ வீழ்ச்சிகளுக்கு பிறகும் ஒரு தமிழர்ங்கிற ஒரு இனம் இந்த உலகத்துல வெற்றி நாடை கொண்டதுக்காக காரணமே இதுதான். படிப்பு தொழில்நுட்பங்கிறது வேற எத்தனை நுட்பம் வந்தாலும் வேலை வாய்ப்பு அப்படின்ற விஷயத்துல எப்படி இளைஞர்களை வழி நடத்துவாங்க? வேலை வாய்ப்புங்கிறது நீங்க வேலை வாய்ப்பு பரப்பகுதியாக உணவு உற்பத்தி சார்ந்த எல்லா நாடுகளும், வேலை நாடுகள், ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, அமெரிக்க நாடுகள் எல்லாமே நம்மளை விட அதிகமான தொழில்நுட்பத்தில் இருக்கிறாங்க. நம்ம அண்டைய நாடான சைனாவும் அதிகமான தொழில்நுட்பத்தில் இருக்காங்க. ஒரு இடம் அவங்க ஒதுக்குறாங்க அப்படின்னா ஒரு பகுதி தொழிற்சாலைக்கான பகுதின்னா அந்த இடத்துல தொழிற்சாலை மட்டும்தான் இருக்கு.
உணவு உற்பத்திக்கான பகுதினா அந்த இடத்துல உணவு உற்பத்தி மட்டும்தான் இருக்கும். குடியிருப்புக்கான பகுதினா குடியிருப்பு மட்டும்தான் இருக்கும். திட்டமிட்டு ஒரு அரசு இந்த மாதிரி பல நகரங்களையோ எதையாவது உருவாக்கும் போது மட்டும்தான் அந்த ரெண்டுமே முட்டி மோதாது. நான் தொழில் வளர்ச்சியும் இயற்கையும் எந்த முரண்படாம இருக்குன்னா இந்த ஒரு தொழிற்சாலைக்கான பகுதியா வறண்ட பகுதியா இருக்கு, குடியிருப்புக்கான பகுதியா ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி. உங்களுக்கு நீரும் வேணும், உணவும் வேணும். விவசாயத்துக்கான பகுதியா நீர்வளம் மிகுந்து காணப்படக்கூடிய பகுதியை யாருமே அங்க போய் ஒரு செங்கலை கூட நடப்பாரு விவசாயத்துக்காக. இந்த மாதிரி நீங்க பிரிச்சுட்டு வேலை வாய்ப்புகளை உருவாக்குனீங்க அப்படின்னா ஒரு டாக்டரேட் முடிச்சவருக்கும் விவசாயத்துறையில வேலை இருக்கு. விவசாயத்துறை சாதாரண துறையில் ஒரு ஐடி இன்னைக்கு எனி டிகிரி நீங்க ஐடி துறையில வேலை செய்யலாம். ஒரு பிஏ இங்கிலீஷ் படிச்சாலும் ஐடி துறையில வேலை செய்யலாம். அப்போ ஐடிங்கிறது என்ன ஆகி போச்சு, ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தா அதனால இந்த தகவல் தொழில்நுட்ப துறையில வேலை செய்ய போயிட முடியும். ஆனா விவசாயம் அப்படிங்கிறது விவசாயத்துலதான் நீங்க நிறைய ஆராய்ச்சிகள் தேவைப்படுது, நிறைய மனித அறிவு தேவைப்படுது. விவசாயம் ஒரே நாளையில வளர்ச்சி அடைந்த தொழில் இல்லை, அது தொழில், அது பண்பாடு. மனித குலம் தோன்றி நாகரிகம் அடைந்த காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் மனிதன் விவசாயத்தை பல பல யுக்திகளை கண்டுபிடிச்சு வர விவசாயத்துக்கு தான் அதிகப்படியான தொழில்நுட்பம் தேவைப்படுது. இங்கதான் அதிகமான படித்தவர்கள் தேவைப்படுறாங்க. மேற்கொள்ள இந்த நாடுகளும் படித்தவர்கள் அதிகமாக இருக்கிறவங்களையும் விவசாயம் படிக்கலாம். ஏன்னா விவசாயத்துறை தான் எல்லா தொழிலுமான மூலப்பொருளும் இங்க இருந்து தான் வருது. உங்களுக்கு ஆடை வேணுமா, பருத்தி இங்க இருந்து தான் வருது. பட்டு வேணுமா, பட்டுப்பூச்சி வளர்ப்பு இங்க இருந்து தான் வருது. உங்களுக்கு எந்த தொழிற்சாலை உங்களுக்கு ஒரு வாயாசத்துல போன்ற ஜவ்வரிசியா இங்க இருந்து தான் வரும், கார்போஹைட்ரேட் இங்க இருந்து தான் வரும். என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இந்த இதாயிருக்கும்போது இதை அச்சாணி விவசாயத்தை தவிர்த்துவிட்ட இந்த சமூகமும் வாழாது. விவசாயத்தை கைவிட்ட நாடுகள் இன்னைக்கு பிச்சைக்கார நாடுகளா இருக்கு. அதனால விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும், முன்னுரிமை கொடுக்கும். இங்க வேலை வாய்ப்பு எல்லாம் மண்டையில மூலங்கிற உறுப்பு வச்சிருக்க சிலரெல்லாம் மூலங்கிற உறுப்பு புரியுது இருக்காங்க. மண்டையில மூலம் விவசாயினா ஐடில வேலை செய்யறவங்க அவனுக்கு தான் ரொம்ப அறிவாளின்ற மாதிரி மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஐடில வேலை செய்யறவங்க அறிவாளி, பெரியார் கடல்ல இருக்கிறவங்க அறிவாளி. அகில உலகத்துல பெரியார் கடல்ல இருக்கிறவங்க அறிவாளி பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா 10வது பேரு 12வது பேரு வீட்டுல அரிசி பத்திரவங்களா இருக்கும். அங்கதான் போய் உட்கார்ந்து முற்போக்கு கொடுக்கலாம். அவன் தான் ஆடு மாடு வளர்த்து அரிசி பண்ணினா மக்கள் இருக்கிறது ஐடில இருக்கிறவங்க இது பண்ணல. அவங்க உணர்ந்து இருக்காங்க. இவங்க அவங்க தேவையா பயன்படுத்துறாங்க. ஐடி படிச்சவங்க எல்லாம் மாடு மேய்க்க சொல்றாரு. அவங்களுக்கும் தெரியும் இந்த கிழத்திண்டிகளுக்கு தான் இவங்க விவசாயம் பண்ண அவங்க வேலை செய்யறதே அவங்க பிடிக்காது. கிழத்திண்டிகளுக்கு வேலை செய்ய பிடிக்காது. நல்லா பேசி போட்டா கருப்பு சாட்டா சொத்தா போட்டுருவாங்க, எடுத்து மாட்டிக்கிட்டு யாரையாவது திட்டி சோறு திங்கிறது அவங்க வேலை. அவங்க ஒருபடியா இது பண்ண மாட்டான். அவன் சரியில்லை இருப்பான், இவன் சரியில்லை இருப்பான். ஆனா அவங்க ஒரு காரணமும் சரியில்லை கிடையாது. ஆடு மாடு வளர்த்தல் அண்ணா என்ன சொல்றாரு, ஆடு மாடு வளர்த்தல் எல்லாரும் ஆடு மாடு வளர்க்க வாங்கன்னு சொல்றாங்க. ஆடு மாடு வளர்த்தல் இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு முக்கியம். ஆட்டுக்கோழி, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, ஆட்டுப்பால், மாட்டுப்பால் இதெல்லாம் இந்த சமூகத்துக்கு தேவையா இல்லை. இது எங்க இருந்து வர அதை யாராவது வளர்க்கணுமா இல்லையா? கண்டிப்பா அந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். அது அரசாங்கம் செய்து அரசாங்கம் அந்த வேலையை கொடுக்குது. படிச்ச வர நீங்க உட்கார்ந்து கணினியை கட்டிட்டு எத்தனை லிட்டர் பால் வருது, எவ்வளவு பாலாடை கட்டி, எவ்வளவு நெய் வருது, எவ்வளவு வெண்ணெய் வருது, எத்தனை அந்த கணக்கு தான் நீங்க பார்க்க போறீங்க. நீங்க இப்ப உட்கார்ந்துட்டு சென்னையில ஒரு நிறுவனத்துல உட்கார்ந்துட்டு வெள்ளக்காரனுக்கு மருத்துவ குறிப்போம், வெள்ளக்காரனுடைய சமையல் குறிப்போம் தான் நிறைய பேர் ஐடி வேலை பார்க்கறாங்க. நிறைய ஐடிங்கிற பேர்ல என்ன நடக்குது, அவங்களுடைய வங்கியல் துறை, மருத்துவத்துறை, அவங்க அவங்களுடைய காப்பீடு, வேற என்னென்னலாம் மனித தேவைகள் இருக்குதோ அவங்க ஒரு அவுட் சோர்சிங் மாதிரி தான் பண்ணி ப்ரோக்ராம் பண்றவங்க தெரிஞ்சவங்க ப்ரோக்ராம் பண்றான், அதுக்கு டேட்டா இது பண்றவங்க பண்றான். இங்க இருந்து அவங்களுக்கு சேவை தான் தெரியும். அதே மாதிரிதான் நீங்க இங்க அரசாங்கத்தினுடைய இதுல உட்கார்ந்துட்டு அந்த சேவை தான் செய்ய போறீங்க. இங்க உங்களுக்கு கணினி சார்ந்த ப்ரோக்ராம் உருவாக்கி கொடுங்க,
அந்த வேலையை தானே செய்ய போறீங்க. ஒரு மென்பொருளை உருவாக்க போறீங்க, எளிதா இது பண்ண போறீங்க. அந்த வேலையை தான் நீங்க செய்ய போறீங்க. விவசாயத்துக்கு தேவையான தொழில்நுட்பங்களை உருவாக்குங்க. அந்த பையனுக்கு நாங்க அடைமொழி போவோம். யாரையாவது காப்பி அடிச்சுக்க முடியாது. நம்மாழ்வார் மாதிரி பல நம்மாழ்வார்கள் உருவாக்குவாங்க. இயற்கை சார்ந்த இயற்கை விவசாயம் இங்க செழிக்கும். அவனுடைய பொட்டாசியம் நைட்ரேட்டும் வெங்காய நைட்ரேட்டும் போட்டு தமிழக பாடுபடுத்த விட மாட்டேங்கிறாங்க இவரு. அதனால கார்பரேட்டுக்கு அதிகார வேலை பாருங்க இந்த நிலத்தினிகள். வெளிநாட்டுக்காரனுடைய யூரியாவும் வெங்காயத்தையும் இங்க விற்கணும். அப்போ ஆடு மாடு வளர்த்தல் அரசு பண்ணி இந்த இது ஒரு பெரிய தொழிலா வளர்ச்சி அடைஞ்சுன்னா இயற்கை விவசாயத்துக்கு தமிழ் மாறிக்கும். அவனுடைய உரம் கழிக்காது, அவனுடைய பூச்சி மருந்து கழிக்காது, பெஸ்டிசைடு இன்செக்டிசைடு ஃபெர்டிலைசர் இந்த வியாபாரம் போகாது. இவன் ஃபுல்லாவே இந்த தினத்தில் இந்த கட்டுச்சட்டை போட்டவன் எல்லாமே இந்த தீக்காரன் எல்லாமே பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்து வெள்ளக்காரனுக்கு கொத்தடிப்பு வேலை பார்த்தவங்க ஏமா அவங்க எப்படி அங்க சூழ்நிலை இவங்களுடைய ஆச்சாரியா கொடுப்பாங்க, ராஜாட்டினுடைய குரூப்பு அதே வேலை இவங்க மேன்மை பிரிட்டிஷ் ராணிக்கு அவன் வட இந்தியாவில இருந்து ஆலயம் ஒரு கடிதம் எழுதி சூழ்நிலை இவனு இந்த ஈவேராவும் அதே கடிதம் தான் எழுதுனாங்க. மேன்மை கழிக்க பிரிட்டிஷ் மகாராணியின் ஆட்சியிலே தமிழகம் நாங்க இருக்குன்னு சொல்றது நீ யாருன்னு பதில்ல. நீ ஒரு யார்? நீ தமிழ்நாட்டுக்கு முதல்ல என்ன சொல்லணும்? பிரிட்டிஷ் டைப். அதுதான் பிரிட்டிஷ் டைப். நீ வேற காரியத்தை ஆங்கிலத்தில் பேசி நீ சொன்னதுக்கான காரணம் என்ன? வேற காரியம் ஆங்கிலம் தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்க? என்னன்னா அவங்க மொழிபெயர்த்து நிறைய வெள்ளக்காரங்க வீட்டுல வந்துட்டு போயிருக்காங்க. தாய்மொழி மாதிரி தந்தை மொழி பற்றி கொண்டு அதிகம். ஆங்கில மொழி மேல ஒரு பற்று ரொம்ப அதிகம். சைனாக்காரன் சைனா தாய்மொழி தான் படிச்சு அங்க அமெரிக்கா முடிஞ்ச அளவுக்கு அறிவியல் சாதனைகள் பண்ணியிருக்கான். ஜெர்மனிக்காரன் ஜெர்மன் மொழியில தான் அவங்களுடைய எல்லா தொழில்நுட்பத்தையும் படிக்கிறான். விவசாய இன்ஜினியரிங் இருந்து மருத்துவத்துல இருந்து எல்லாமே படிக்கிறான். மற்றவங்க அவங்க தாய்மொழியில படிக்கும் போது தமிழர்கள் தமிழர்களுடைய தாய்மொழியில படிக்கிறோம், தெலுங்கர்கள் தெலுங்கர்களுடைய தாய்மொழியில படிக்கிறோம், கன்னடாக்கள் கன்னடர்கள் படிக்கிறோம், இந்திக்காரர்கள் எதுவும் படிக்கிறோம். அவங்க தாய்மொழியில படிக்கிறதுக்கான வசதிகளை தானே நீங்க உருவாக்கி கொடுக்கணும். வேலைக்காரங்க ஆங்கிலத்தில் பேசு, கமர்ஸ்கள் ஒரு ஆங்கிலத்தில் பேசுனா நீ யாருக்கும் அடிக்கடி உங்களுக்கு இல்லாததுக்கும் உங்க வீட்டுக்கும் போக்குவரத்து அதிகமா இருந்திருக்கு. அது நான் இப்ப எதுக்கு தரமாய் போறோம். இதுல ஆடு மாடு வளர்ப்பு அதிகமா நகல் பண்றது இவனுங்க. இவனும் வேலை செய்ய மாட்டான். இந்த வெங்காய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாராயம் ஊத்தி கொடுக்கறது அரசு வேலை இருக்கும். டாஸ்மாக்ல இருக்கிறது உங்களுக்கு பெருமையா இல்லன்னா ஆடு மாடு வளர்க்கறது பெருமையா? நீங்களே சொல்லுங்க. ஒருத்தர் வளர்த்து கொடுத்தாலும் நீங்க அதுக்கு உண்டான கணக்கு வளர்த்த பார்க்க போறீங்க. எப்படியோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் ஸ்டெப் அடிச்சிருச்சு. அதுக்கு ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கு அக்கௌண்ட் ஸ்டெப் பார்த்துட்டு போங்கன்னா படித்தவர்கள் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவர்களே இல்லை என்பது என்ற நிலையை உருவாக்குதான் அடுத்த நிலை என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு. அதனுடைய ஒரு படிநிலை தான். விவசாயம் பார்த்தேதான் நீங்க எவ்வளவு தூரம் நீங்க மறுதளிச்சு போனாலும் சரி விவசாயத்தை கைவிட முடியாது. விவசாயத்தை யாரா படித்தாங்க எம்பிசிஎஸ் படித்த மருத்துவராயிருந்தா கூட அவருடைய தொழிலை தாண்டி அவர் ஒரு காலி நிலத்தை வச்சாலும் விவசாயம் பண்ணணும்னா படிக்கலாம். அதைத்தான் நாம் சொல்றது. நீங்க படிச்சவங்க அவங்க வேலையை பாருங்க. அரசாங்கம் நிலங்களை தாலியா இருக்கக்கூடிய தரிசனங்களை எடுத்து கூட்டு பண்ணைகள் அமைச்சு நாம் அங்க படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாருக்கும் வேலை கொடுக்கலாம். சென்னை, கோயம்புத்தூர், மதுரைங்கிற மாதிரி நகரங்களை பிடுங்கி வெளியாம வாழ்வுகளுக்கு பக்கத்திலேயே இது பண்றோம். தக்காளி ஒரு 5 டன் தக்காளி விளையுதா, 3 டன் தான் அந்த பகுதிக்கு தேவைப்படுதா, 2 டன் தக்காளி கூழாக்கி யாருக்கு கொடுக்கணும் கொடுக்குறோம். நீ கொடுத்துரு. தக்காளியோ வெங்காயமோ வெண்டைக்காயோ உருளைக்கிழங்கோ முள்ளங்கியோ பூசணிக்காவோ முட்டைக்கோசோ கேரட்டோ ஏதோ அரசாங்கம் வாங்கிக்கும். விவசாயம் அரசாங்கம் கொள்முதல் பண்ணி அந்த பகுதி மக்களுக்கு போக்குவரத்தை பண்ணி ஆர்வம் இந்த டோல்கேட்டை வேற வச்சுட்டீங்க. சுங்கச்சாவடியை வேற வச்சுட்டு நாகர்கோயில இருந்து ஒரு பொருள் வாழைக்காய் வரணும் அப்படின்னா அங்க 50 ரூபாய்க்கு 1 கிலோ பழம் வாங்கினீங்கன்னா இந்த 120 ரூபாய்க்கு விற்கிறீங்க. இங்க இருந்து 1 கிலோ வெங்காயம் அங்க போனோம்னா அது இதாகுது. ஏன் அது இங்க வரணும், இது எங்க போனா இங்கேயே வாழைப்பழம் பத்தி எங்க பண்ணும் இந்த தேவைக்கு பண்ணுவாங்க. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டுல விவசாய நிலங்கள்லாம் பண்ணிட்டு இங்க என்ன தேவை காய்கறி இதெல்லாம் உற்பத்தி பண்ணி பக்கத்திலே இது பண்ணிக்கணும். இங்க விருந்தியாக விளைச்சல் இருந்தா அரசாங்கமே கொண்டு போகும். தற்சார்பு பொருளாதாரம் தமிழகத்துக்கு தேவைக்கு அதிகமா வளர்ந்துச்சா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். நீ வெங்காயத்தை காரத்தான் இங்க இருந்து ஏற்றுமதி பண்ணுவியா?
பெருசல் வாட்டருங்கிற மரக்கீரை வந்து ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு டன் கணக்கான தண்ணி இருப்பா. அவனுக்கு கொரியாக்காரனுக்கு என்ன தெரியாதாக்கா? அவன் நாட்டில் தயாரிச்சு அந்த லாபத்தை மொத்தமே அவனுக்கு எடுக்க தெரியாதா? வெட்டிடுவான், தலையை வெட்டிடுவான். கொரியாவில் வந்து இவ்வளவு தண்ணி எடுத்து பேப்பாக இல்லாம லட்சக்கணக்கான எடுத்து கார் தயாரிச்சுன்னா ஒண்ணு வெட்டிடுவான். அதனால இந்த நீட்டிட்டு வருவா. இந்த புரோக்கர் பயிர்களும் ஒரு 10% ஷேர் அவங்க கம்பெனிலேயே ஒரு அவங்க 40% எழுதிட்டு இந்த கார் பரிசாலையை கொண்டு வருவாங்க. நீ எது வேணுமோ அதை பண்ண மாட்டாங்க. விவசாயம் எப்படி பார்த்தாலும் இது வந்து நம்ம வந்து இப்போ அண்ணனும் நாம் கட்சியும் நம்ம வந்து தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அண்ணன் சொன்ன மாதிரி போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது தான் புரியுங்கிற மாதிரி மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை ஒரு நாள் சந்திக்கும் போது நாம் தமிழர் கட்சி வந்து ஞாபகத்துக்கு வரும். வந்துருச்சு அந்த கிட்டத்தட்ட அந்த ஆரோக்கியம் மருத்துவமனைகளை நோக்கி தொடர் பயணங்கள்ல இருக்கிறாங்க மனிதர்கள். ஏன்னா நம்ம உண்ணக்கூடிய உணவுக்கு வந்து இயற்கை சார்ந்துல ரசாயன இது போட்டு உற்பத்தி செய்யறதுனால வந்து 3 வயசு குழந்தைக்கு கூட வந்து நோய்கள் பல விதமான நோய்கள் ஆரம்பிச்சு மருத்துவமனைகள் பிரிவி வெளியுது. அந்த மருத்துவமனை யாரையும் வெட்டி வச்சிருக்கிறது இந்த கால திருட்டு பசங்க. மருத்துவம் ரெண்டே துறைக்காங்க, மருத்துவம் கல்வி. இது ரெண்டுலயும் சாராயத்தை சமாளிச்ச காசு இங்க கொண்டு முதலீடு பண்றாங்க. ஊருக்கு ஒரு சாராய ஃபேக்டரி திமுகவுக்கும் இருக்குது, அதிமுகவுக்கும் இருக்குது. 2 பேரும் மாறி மாறி இதுல வந்து பிஜேபி காங்கிரஸ் கமிஷன். இந்த இவங்க சாராய வியாபாரிங்க இந்த 2 சாராய வியாபாரிக்கும் வந்து மேல இருந்து ஆதரவு கொடுத்து போட்டி பாதுகாக்கிறது இந்த பாஜக, இந்த காங்கிரஸ். இந்த 4 பேரும் இந்தியாவுக்கு பிடிச்ச சாபம். திமுக அதிமுக தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச சாபம், காங்கிரஸ் பிஜேபி இந்தியாவுக்கு பிடிச்ச சாபம். எப்படி வந்து எமர்ஜென்சி காலகட்டத்தில் வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் வந்து ஒரு பெரிய மாற்றம் இந்த மண்ணில் இருந்ததோ அதே போல உறுதியா பாஜக காங்கிரஸ் காங்கிரஸ் செத்து போயிடுச்சு. அது எதுவும் உயிர் பெறதுக்கான இது இல்லை. சும்மா அந்த பாளையக்காரர்கள் மாதிரி 4-5 ஊரை வச்சுட்டு ராகுல் காந்தி ஜமீனும் சோனியா காந்தி ஜமீனும் ஏதோ கொஞ்சமா உயிர் இருக்குது. பிஜேபி தன்னால முடிஞ்ச எல்லா அட்டூழியங்களையும் இந்த 10 வருஷத்துல முடிஞ்சு அதனுடைய அந்திம காலத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. 1,96,000 கோடி கடன், கிட்டத்தட்ட 200 லட்சம் கோடி கடன் வந்து பாஜக அரசாங்கம் வாங்கி வச்சிருக்குது. இவங்க 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தத்துல வந்து இந்தியாவும் தமிழ்நாடும் வந்து கடன்ல முன்னேறிட்டு இருக்குது. தமிழ்நாட்டுல வந்து திமுக அதிமுக தமிழகத்தை பிடிச்ச சாபக்கேடு, இந்தியாவுக்கு பிடிச்ச சாபக்கேடு காங்கிரஸ் பிஜேபி. இந்த 4 கட்சிகளும் இன்னைக்கு இந்த மண்ணில் இருந்து அதிகாரத்தை இழந்து இன்னொரு புதிய சித்தாந்தத்தினுடைய கட்சிகள் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை பேசி அறம் சார்ந்து இயங்கக்கூடிய நாம் தமிழர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். இந்தியாவில் வந்து ஒரு கட்சி உருவாகும். மாநில சுயாட்சியை கொடுத்து உண்மையிலேயே அந்தந்த மொழி பேசுகிற மக்களுக்கான உரிய அங்கீகாரத்தை கொடுத்து முற்றிலும் சட்ட மாற்றமே வேணும். ஒரு குஜராத்தியே 3 முறை பிரதமராக இருக்கக்கூடாது. அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சா ஒரு குஜராத்தி அவர் எவ்வளவு கும்பலாக இருக்கணும், அவர் காத்திருக்கணும். இன்னொரு தேசிய இனத்தை வந்து இந்தியாவை ஆளணும். இது வந்து இதெல்லாம் கற்பிக்கிறது யாரு? இதுவும் பேராசன் சீமான் தான் நமக்கு கற்பிக்கிறார். இதுதான் நாம் தமிழர் கட்சி வந்து இந்த மண்ணில் வந்து ஆக சிறப்பா எடுத்துக்கூடிய ஒரு பெரிய தத்துவம். நீங்களும் பெருமையோடு வாழணும். இப்போ வந்து ஒரு தெலுங்கர் இருந்துட்டாரு, நரசிம்மராவ் இருந்துட்டாரு, ஒரு கன்னடர் இருந்துட்டாரு, ஹிந்தி பேசக்கூடிய பிரதமர்கள் இருந்துட்டாங்க, இப்போ குஜராத்தி பேசுறவர் இருந்துட்டாரு. அடுத்த வந்து இப்போ மலையாளம் பேசுறவர் இல்ல, தமிழ் பேசுறவர் யாரும் பிரதம மந்திரியா இல்ல. அடுத்து எங்களுக்கு கொடுங்க, நாங்க வந்து இந்தியாவிலே உலகின் 100 மொழி தமிழ்லையும் பிரதமர் சொல்றாரு. அவரே அடுத்து இப்ப கூட பதவி வரை தமிழர்கள் பிரதமராக கொடுக்கணும். அடுத்த பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லை. பண்ணிருக்கலாம். இல்ல பிஜேபி வந்து அடுத்த பிரதமர் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க கூட அறிவிக்கணும். காங்கிரஸ் ஒரு காலமும் அறிவிக்காது. அது வந்து சுத்தி சோனியா காந்தி அந்த அதுலயே தான் சுத்திட்டு இருக்கும். அது ஒரு கருவாட்டு சாம்பார். அந்த கருவாட்டு சாம்பார்லயே தான் முங்கி கிடக்கு. அந்த கருவாட்டு சாம்பார் வந்து கன்ஃபார்ம் காங்கிரஸ் அதை யாராலையும் அதை மீட்டு